வணக்கம். க்ரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் உள்ள இயல் 3 கவிதை பேழை புலி தங்கிய குகை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓல்டு சிலபஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னாலும் 6th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இப்போ புலி தங்கிய குகை இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் கொஷின்ஸும் ரொம்ப கம்மி, ஈஸியாக படிச்சிடலாம். சில கவிதை பேழையெல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கவிதை பேழை ரொம்ப எந்த லைன் கொடுத்தாலும் நம்ம இந்த புலி தங்கிய குகை இந்த பாடல் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நுழையும் முன்னில் என்னென்னா, தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியிருக்காங்க, அது தெரியும். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தன்னோட முதன்மையான கடமையாகவும் அவங்க வச்சுருக்காங்க. நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை முதன்மையான கடமையாகவும் வச்சுருக்காங்க. கல்வி அறிவு கவிப்பாடும் திறனும் பெற்ற சங்க கால தாய் தன் மகனின் வீரத்தை பெருமிதத்தோடு கூறுற மாதிரி இந்த செய்தி அமைஞ்சிருக்கும். இதில் ஒன்றும் கொஷின்ஸ் கிடையாது, சும்மா இதை மட்டும் படிச்சுக்கோங்க. நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தன் முதன் கடமையாக கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த இந்த பாடல் படிக்கிறதுக்கு முன்னாடி நூல்வெளியில் அந்த காவற்பெண்டுங்கிற அந்த பெண்பார் புலவரை பற்றி பார்த்துருவோம். இந்த பாடலை எழுதுனது காவற்பெண்டு. இவங்க தான் காவற்பெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கீழே உட்காந்துருக்கவங்க, இந்த வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்கவங்க காவற்பெண்டுன்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க காவல் காக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்காங்க. அவங்க அவங்க ஒரு பெண் புலவர். காவற்பெண்டு ஒரு பெண் புலவர். சோழ மன்னனோட போரவை கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலித்தாயாகவும் இருந்திருக்காங்க. இவங்க நல்லா கவி பாடுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, போர் அதிகமாக நடக்கிற ஒரு அவை, அந்த அவையிலையும் ஒரு நல்ல பிள்ளைக்கு செவிலித்தாயார், நற்கிள்ளிக்கு செவிலித்தாய்னா அந்த காலத்தில் அம்மாவுக்கு அடுத்தபடியாக அவங்க தான் சாப்பாடு ஊட்டுறது, அவங்கள பார்த்துக்கிறது, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்படி பார்த்துக்கிற செவிலித்தாயாகவும் இருந்திருக்காங்க. யாருக்கு செவிலித்தாயாக இருந்திருக்காங்க, ரொம்ப போர் அதிகமாக இருக்க ஒரு அவையில் இருக்க ஒரு அரசர். அவர் யார், நல்ல பிள்ளை, நற்கிள்ளிக்கு செவிலித்தாயாக இருந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த காவற்பெண்டு. கல்வியிலும் தேர்ச்சியிலும் கவிப்பாடு மாற்றலும் மிக்க இவர் சங்க கால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை பாடியிருக்காங்க. இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. இவர் பாடின ஒரே ஒரு பாடல் எதில் இடம்பெற்றிருக்கு, புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. புறநானூற்றில் இவர் எழுதின பாடல்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூற்றில் இவர் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்க, ஒன்றே ஒன்று. புறநானூற்றில் இடம்பெற்றது, இவருடைய பாடல் இடம்பெற்றது என்னது, ஒன்றே ஒன்று. அடுத்து புறநானூறுனா என்ன, எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று, அது நம்மளுக்கு தெரியும். இவர் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம், இதெல்லாம் வெளிப்படுத்துறது தான் அந்த புறநானூறு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அகநானூறுனா அகம்னா உள்ள அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புறம்னா வெளியில் வீரம், வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு இதெல்லாம் வெளியில் தெரியும், அதை வச்சு பாடுறது தான் புறநானூறு. அகநானூறுனா வீட்டுக்குள்ளே நடக்கிறது, காதல், அன்பு, வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் அகநானூறு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டுத்தொகை நூல்கள் தெரியாதவங்க ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது, அந்த வீடியோஸாக பாருங்கள். புறநானூறு எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. இது வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இதெல்லாம் சொல்லுது. இந்த நூலில் கொடுத்துருக்க பாடல் 86வது பாடல். இந்த நூலில் கொடுத்துருக்க பாடல் 86வது பாடல். அவ்வளவுதான். இதில் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, காவல்பெண்டு அப்படிங்கிறவங்க சங்ககால பெண்பார் புலவர். இவங்க யாருக்கு செவிலித்தாயாக இருந்தாங்கன்னா, பேரவை கோப்பெரு நற்கிள்ளிங்கிறவங்களுக்கு செவிலித்தாயாக இருந்தாங்க. புறநானூறு எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றா, 10 பாட்டில் ஒன்றான்னா எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறு வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம்லாம் பற்றி பாடுற நூல் எதுனா புறநானூறு. இது எத்தனாவது, இந்த பாடல் புறநானூற்றில் எத்தனாவது பாடல்னா 86வது பாடல். காவற்பெண்டு எத்தனை பாடல்கள் பாடின பாடல்களில் எத்தனை பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்குன்னா ஒன்றே ஒன்று, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பாடல் படிக்கிறேன், அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கதையை சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு தூணை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி உங்கள் பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு புலி தங்கியிருந்துட்டு போன குகை மாதிரி என் வயிறு, அவன் தங்கியிருந்து வெளியான வயிறு இங்கே தான் இருக்குது, நான் அதை பெற்ற அந்த பையனை பெற்ற வயிறு இங்கே தான் இருக்குது. அதுக்கு உவமையாக எதை சொல்கிறாங்க, புலி சேர்ந்து போக்கிய கல்லலை போல், புலி தங்கிட்டு போன
குகை மாதிரி இங்கே இருக்குது, ஈன்ற வயிறோ இங்கே இருக்குது. ஆனால் வந்து அவன் வந்து என் பையன் வந்து இங்கே இல்லை, ஒரு வேளை போர்க்களத்தில் இருப்பானோ என்னமோ, போய் பாரு, ரொம்ப சர்வசாதாரணமாக போர்க்களத்தில் இருப்பான், இங்கே இல்லைன்னா போர்க்களத்தில் இருப்பான் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு வீரமாக சொல்கிறது தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த லைன் கொடுத்தாலும் இது வந்து புலித்தங்கிய குகை, புலித்தங்கிய குகை, காவற்பெண்டு, இவங்க வந்து காவற்பெண்டுங்கிறது ஞாபகம் இருக்கும். சரி, இந்த லைனில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகள், சிறு குடிலில், சிற்றில்னா சின்ன வீட்டில், அழகிய தூணை, நற்றூன் நல்ல தூணை, அழகிய தூணை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு, யாண்டு உளனோ என வினவியே என் மகன் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்குற பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாண்டு உளனாயினும் அறியேன், எங்கே இருக்கான் அவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல அப்படின்னா, கல்லலை அப்படின்னா சொற்பொருளில் கல்லலைங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டனது. கற்குகை, புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, கல் குகை போல, புலி தங்கியிருந்துட்டு போகும் இல்லையா, கல் குகை போல, ஈன்ற வயிறோ இங்குள்ளது, அவனை பெத்த வயிறு இங்கே தான் இருக்குது. தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே, ஒருவேளை அவன் வந்து போர்க்களத்தில் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைனில் படிச்சிங்கன்னா எல்லா லைன்லையுமே அந்த சிற்றில் நற்றூணு சின்ன தூணை பிடிச்சிட்டு இருக்கவ அது தெரிஞ்சிடும். யாண்டு முளனோ என வினவி என் மகன், எங்கே இருக்கான் அப்படின்னு என் மகனை கேட்குற, அதுலேருந்தும் அந்த கதையில் வந்துருச்சு. யாண்டு முளனாயினும் அறியேன், எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. புலி சேர்ந்து போகிய அப்படிங்கிற லைன் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஈன்ற வயிறோ இதுவே, அதுவும் தெரியும். தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே, அவன் போர்க்களத்தில் இருக்கலாம். அதனால எந்த லைன் கொடுத்தாலுமே நம்மளுக்கு இந்த கதை படிச்சிருந்தா இது காவற்பெண்டு அப்படிங்கிறத எழுதுனது காவற்பெண்டுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து சொல்லும் பொருளும். சிற்றில்னா சிறிய வீடு, யாண்டுன்னா எங்கே, கல்குகை கல்லலைனா கல்குகை, ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. இது வந்து மொத்தமாக எப்படி படிச்சுக்க சொல்லியிருக்கேன்னா, சொற்பொருள் 6th to 12th வரைக்கும், இல்லைனா அட்லீஸ்ட் 10th வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுதிருங்க. வரிசையாக எழுதி ஒரு பக்கத்தை கையை வச்சு மறைச்சிக்கோங்க. மறைச்சிக்கிட்டு கடன்னு ஒரு 30 days வந்து தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா A to Z தெரிஞ்சிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தான் இது. அடுத்து வந்து இதுக்கு பின்னாடி உள்ள சொற்பொருள் பார்ப்போம். யாண்டு அப்படின்னா எங்கு அப்படின்னு பொருள். யாண்டு உளனோ அப்படின்னா, யாண்டுலனோ அப்படிங்கிறது யாண்டு கூட்டல் உளனோ அப்படி வரும். கல் கூட்டல் அலைனா கல்லலை அப்படின்னு வரும். அவ்வளோதான் இதில் உள்ள கொஷின்ஸு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாஞ்சை வளம் தான், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.